ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம். ப்ளஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அடிஷன்ஸ்க்கு, மைனஸ் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு. இந்த ஸ்டார் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். டிவிஷனுக்கு இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஆஃப் டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டீஜர்ஸ்னால் ஹோல் நம்பராக இருக்கிறது. லெட்ஸ் எக்ஸாம்பிள் 1 2 3 எனிதிங் மைனஸ் நெகட்டிவ் 0 ஹோலாக நம்பர் இருக்கிறது இன்டிஜர்ஸ். அப்புறம் ஃப்ளோட் போயிட்டிங்கன்னா நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் 5.0 1.0 3 சம்திங் பாயிண்ட் வச்சு வர நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டு. இப்போ எதுக்கு இது இன்டிஜர்ஸ் ஃப்ளோட்டை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்ப்போம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட் ஒன் இன்டீஜர், கெட் ஒன் ஃப்ளோட், மல்டிபிள் போத், கிவ் ஒன் இன்டீஜர் அவுட்புட். ஓகே, ஒரு இன்டீஜர் வாங்கிக்கோ, ஒரு ஃப்ளோட் வாங்கிக்கோ, அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணு, அது ஒரு இன்டீஜரை ஒரு அவுட்புட்டாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம இன்டீஜர் இன்புட் ஆகணும். அப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம இனிமேல் பழைய வீடியோ பார்த்துருப்போம். இன்ட் ஆஃப் இன்புட்டாக போட்டால் நம்ம இன்டீஜர் இன்புட்டாக வாங்கலாம். அது ஏல நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் வாங்கிட்டால் பீன்ற வேரியபிளில் ஃப்ளோட்டை ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளிகேஷன் தான், மல்டிப்ளை போத். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம். ஸ்டார் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ என்ன பண்ணுறேன்? C = A * B. இப்போ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ A 2 இன்டீஜர் கரெக்டாக 3.5 ஃப்ளோட்டு வாங்கியாச்சு. ரெண்டையும் மல்டி பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.0 வரும். 7.0ன்றது இன்டீஜராக ஃப்ளோட்டா? என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வச்சு வந்தாலே அது என்னதுன்னா ஃப்ளோட்டு. அப்போ ஃப்ளோட்டு தான் நம்மளுக்கு அவுட்புட் வருது. அவனை என்ன கேட்டிருக்கானா கிவ் இன்டீஜர் ஆஸ் த அவுட்புட் சொல்லியிருக்கான். இன்டீஜர் அவுட்புட் சொல்லியிருக்கால நம்ம இந்த இடத்துல டைப் காஸ்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். டைப் காஸ்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த சிக்கு முன்னாடி இன்டாக போட்டிங்கன்னா அது 7.0 வராமல் 7ஆக நம்மளுக்கு அவுட்புட் வரும். பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோல் நம்பராக நம்மளுக்கு அவுட்புட் வேணும்னா நம்ம இன்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது உனக்கு இன்டீஜராக அவுட்புட்டாக நம்மளுக்கு தரும். அதனால தான் நான் இன்டீஜர்ஸ் ஃப்ளோட்டு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டா தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இன்னொன்று நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த டபுள் கோட்ஸில் நம்பர் போடலாம், ஆல்ஃபபெட்ஸ் போடலாம், ஸ்பெஷல் கேரக்டர் எது போட்டாலும் அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கு எப்படி இன்புட் ஆகலாம்னா A = இன்புட்டாக போட்டாலே ஸ்ட்ரிங் வாங்கிடலாம். ஆனால் ஜென்ரலாக அப்படி தான் வாங்குவோம். பட் இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருப்பேன். A = இன்புட் டாட் ஸ்ட்ரிப்பாக போட்டிருப்பேன். ஸ்ட்ரிப் எதுக்கு போட்டேன்னா இப்போ நம்ம யூசர் டைப் அடிக்க சொல்ல, லெட்ஸே வீடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. வீடியோ அப்படி டைப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. வீடியோ கொடுத்து அவர் ஸ்பேஸ் சும்மா 2-3 அடிச்சுட்டு அது ஆனால் தேவையில்லை, தெரியாமல் அவர் அடிச்சிட்டாரு. அதுவும் நம்ம இன்புட்டாக நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது, ப்ரோக்ராம் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அதனால் அந்த ஸ்பேஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரிப்புன்னு யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிப்புன்னு யூஸ் பண்ணிங்கன்னா வேர்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை விட்டுரும். சென்டரில் ஸ்பேஸ் இருந்தாலும் அது விட்டுரும். ஸ்பேஸ் வந்தாலே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த முன்னாடி இருக்கிற வேர்டை மட்டும் நம்மளுக்கு அதை ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரிங்லேயே சில ஆப்ரேஷன் பார்ப்போம். ஸ்ட்ரிங் கன்கான்டேட்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒன்றும் இல்லைங்க, ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது. A = ஒரு ஸ்ட்ரிங்குன்னு வாங்குகிறேன், B = ஒரு ஸ்ட்ரிங்கு, யூடியூப்னு வாங்குகிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, A + B அப்படி போட்டாலே கன்கான்டேட் ஆகிடும். அதை நான் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துடும். ப்ளஸ்ன்னு போட்டால் யூவும் டியூப்பும் சேர்ந்து யூடியூப்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங் ரெப்பிட்டேஷன். இப்போது ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இன்புட் கொடுத்து அதை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறா என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் போட்டுட்டு பிரிண்ட்டு அதே இப்போ A = இன்புட் ஆகிட்டா பிரிண்ட் A 5 டைம்ஸ் கொடுங்க. இதுவே அவன் n டைம்ஸ் எத்தனை டைம்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபார் மேபி யூஸ் பண்ணலாம். ஃபார் I in range ஆஃப் பண்ணிவிட்டு ஃபார் I in range ஆஃப் n டைம்ஸ்னால் n கொடுத்துட்டு
பிரிண்ட் ஏ பிரிண்ட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் அதுவும் வந்து சிம்பிளாக வந்து பைத்தானில் இருக்குது. இந்த ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் வந்து இப்படி வந்துடும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஹாய்னு வந்து நம்ம இன்புட்டாக வந்து வாங்கிட்டோம்னா அதோட அவுட்புட் வந்து இப்போ ஏ ஸ்டார் என் போட்டிங்கன்னா என் மேபி 5 இருக்கலாம், இல்லை ஏ ஸ்டார் இப்போ 2 கொடுத்திங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும், வித்தவுட் ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அதான் வந்து அந்த ஸ்டாரோட ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து ஒன்று. இப்போ இதில் வந்து ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். கிளியராக இருக்கான் பாருங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.